ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான். இந்த வீடியோவில் அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எம்ஜிஆர் அவர்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, கேரளா தான். ஆனால் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான். இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கோபாலன் மேனன் அண்ட் அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா மருதூர் சத்யபாமா. எம்ஜிஆர் அவர்களோட 2.5 வயதிலேயே அவரோட அப்பா தவறிடுறாரு. எம்ஜிஆருக்கு எம்ஜி சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாவும் இருக்காங்க. ஸோ 2 பசங்களையும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால தனியா வச்சு அவங்களால பாத்துக்க முடியல. அதனால அவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பூர்வீகமான கேரளாக்கே அவங்க திரும்பி வந்திருக்காங்க. ஆனா கேரளால இருக்கக்கூடிய இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால இவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்ம எம்ஜிஆர் அவர்களையும் வாழ வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு அழைச்சது. ஸோ தமிழ்நாட்டுல கும்பகோணம்ல வேலு நாயர் அப்படிங்கிறவரோட சப்போர்ட்டால பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் கம்பெனி டிராமா ட்ரூப்ல இவங்க ஜாயின் பண்ணி அதுல இருந்து தான் இவங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலயே குடும்பத்தோட வறுமை காரணமா இவங்களும் இவங்களோட அண்ணாவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிராமா கம்பெனில எல்லாம் நடிக்க போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1936ல சதி லீலாவதியில தொடங்கி அவர் லாஸ்டா 1978ல நடிச்ச மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் இவர் கொடுக்காத ஹிட் படங்களே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா 1 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண மூவிஸ் நம்ம தலைவரோடது மட்டும்தான். எல்லாரையும் வாழ வச்ச தமிழ்நாடு எம்ஜிஆர் அவர்களையும் வாழ வச்சது. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களால தான் இந்த தமிழ்நாடே வாழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களோட அம்மா இவங்களை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததாலேயோ என்னமோ எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிற படத்துலயும் பாத்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்த கேரக்டர்கள்ல அதிகமா நடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப இருக்கிற நடிகர்கள் பாத்தீங்கன்னா பொய் சொல்றது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, கடத்துறது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கெத்து அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்து வளர்ற இந்த சமூகம் ரொம்பவே சீர்கேடான சமூகமா மாறிட்டு வருது. முக்கியமா எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே மக்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய படங்களை தான் அதிகமா ஏற்று நடிச்சிருப்பாரு. இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் மாதிரி படத்துல மட்டுமே ஹீரோவா நடிச்சுட்டு தன்னோட பேருக்கு பின்னாடியும் முன்னாடியும் அடைமொழியை போட்டுக்கிட்டு இருந்தவர் எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களோட அடைமொழிகள் எல்லாமே மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அது மட்டும் இல்லாம உண்மையாவே இவர் பாத்தீங்கன்னா சினிமால மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயுமே அவர் இந்த மாதிரி ஒரு ஹீரோவா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு மூவில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப இவர் மேக்கப் ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா வெளியே லைட்மேன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னோட நண்பர்கிட்ட ஒழுங்காவே சாப்பிடல, அதுக்குள்ளேயே கேமராமேன் கூப்பிட்டுட்டதால எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரோட நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி விடு, மதியத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சலிச்சுட்டு, இவங்க மதியத்துக்கு என்ன வான்கோழி பிரியாணியா போட போறாங்க எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு, ஏதோ பசிக்கு போடுறத சாப்பிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு மதியமே பார்த்தீங்கன்னா மொத்த செட்டுக்குமே வான்கோழி பிரியாணியை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் அவர்கள் அதை சாப்பிடலையா. ஸோ கூட இருக்கவங்க நீங்க இன்னைக்கு சாப்பிடாம எதுக்காக இதை கொடுக்க சொன்னீங்க, நீங்க சாப்பிட்ற அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது கொடுத்தாதான் அதுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் கொடுத்தாலும் அதுக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ படத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண லைட்மேன் சொல்ற விஷயத்தை கேட்டு இவர் இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ அந்த பொன்மன செம்மல் அப்படிங்கிற மனம் வேற யாருக்குமே வராது. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்க கட்டட திறப்பு விழாவுக்கு கொல்கத்தாவுக்கு போயிருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியா கொடுக்கப்பட்ட மாளிகையில தங்காம மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா அவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டி கொய்யாப்பழம் வித்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவரு பழம் எவ்வளோன்னு சொல்லி விலையை கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டி பார்த்துட்டு, உங்களுக்கு போயிட்டு விலை சொல்ல முடியுமா ஐயா, எல்லாமே உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கு அதிகமான 3 மடங்கு பணத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு அந்த பாட்டி அவங்களோட காலில் விழ போனப்ப அந்த பாட்டியை அவர் கட்டி பிடிச்சிட்டு அந்த பழங்களை மற்ற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட வச்சிருக்காரு. ஸோ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் டைரக்ட் பண்ண நாடோடி மன்னன்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களிடம் இருந்து மாளிகையை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. இது மாதிரி அவர் தன்னோட படங்கள்ல பயன்படுத்தின வசனங்களை படங்கள்ல மட்டும் வைக்கல, உண்மையாவே அவரோட வாழ்க்கையிலும் பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரை மக்கள் திலகம்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, இவரோட குமரி கோட்டம் படத்தோட வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்காக சிதம்பரம் வந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா காந்தி சிலைக்கு பக்கத்துல ரசிகர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு 8 வயசு சின்ன பையன் எம்ஜிஆரை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அந்த கூட்டத்துல அவர் கையை தொட முயற்சி பண்ணும் போது அங்க பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்க அந்த பையனோட கையை தட்டி விட்டுருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா இதை கவனிச்சதுமே அந்த போலீஸ்கார் கிட்ட கூப்பிட்டு
அந்த பையனை பக்கத்துல வர சொல்லியிருக்காங்க. அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு அந்த பையன் கூட ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு கட்டு பணத்தையும் கையில கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல வாழக்கூடிய இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சு அவரை கடவுளா வணங்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவரை கொடைவள்ளல்னு சொல்றதுல இவருக்கு நிகர் வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. நம்மளோட இலங்கை தமிழர்களுக்காக அப்போ போராடிட்டு இருந்த கேப்டன் பிரபாகரன் அவங்கள் வந்து தன்னுடைய ஆயுதங்களை இழந்துட்டு அதை வாங்குறதுக்கு காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா தன்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஏ கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் அதை வந்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா கேப்டன் பிரபாகரன் அவங்களுக்கு வந்து இவரை பத்தி அப்ப சரியா தெரியாது. அது மட்டும் இல்லாம பிரபாகரன் அவங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னாவே பிடிக்கவே பிடிக்காதான். அதனால அவர் அதை பெருசா எடுத்துக்காம அதை கண்டுக்காம விட்டுட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய செக்கை வந்து அவங்களோட பிஏ மூலமா பிரபாகரன் அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்திருக்காரு. இதை பார்த்துட்டு பிரபாகரன் அவங்கள் ரொம்பவே வியந்து போயிட்டு நேர்லயே வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. ஸோ தன்னை மதிக்காதவங்களை கூட அவங்களுக்காக உதவி பண்ற மனம் வேற யாருக்குமே வராது. இதனாலதான் நம்ம எம்ஜிஆர் அவர்களை வந்து கடையேழு வள்ளல்களுக்கு அப்புறம் 8வது வள்ளல் இவருதான் அப்படின்னு சொல்றாங்க. பணம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு மூவில கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற ஒரு சாங்ல வந்து ஜானகி அம்மா அவங்க வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பாடல் ஓடிட்டு இருந்தப்பவே பாதியிலேயே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை நிறுத்த சொல்லியிருக்காரு. ஏன் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு இப்படி நிறுத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவரை. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜானகி அம்மாவை தனியா கூப்பிட்டு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து லைட் ஆன் பண்ண உடனே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுது, நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படங்கள்லயும் ரொம்ப மரியாதையான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கீங்க, ஸோ உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஜானகி அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்கிட்ட அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அவர் வந்து அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனா என்னையும் வந்து மதிச்சு அவர் இந்த விஷயத்த கூப்பிட்டு என்கிட்ட தனியா சொல்லி அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சாங்கை வந்து திரும்பி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகி சொன்னாங்க. நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட பகைவர்கள் கூட அவரை மதிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவுல தான் அப்ப இருந்திருக்காரு. நம்ம கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் போயிட்டு இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சட்டசபையிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மாதா மாதம் 500 ரூபாய் வந்து ஊதியமா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காரு. இதை கண்ணதாசன் வந்து வெகுவாவே இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு வந்து வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதிட்டு இருந்திருக்காரு. அந்த பாடலை பாத்தீங்கன்னா நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை மட்டுமே எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன லைன் எழுதுறதுனே தெரியாம 1 மணி நேரமா உட்காந்துட்டு இருந்தாராம். அப்ப கருணாநிதி அவர்கள் அங்க வந்திருக்காரு. வாலி அவர்களை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த பாடல் எழுதிட்டு இருக்கேன், இந்த ஒரு லைனுக்கு அப்புறம் என்ன எழுதுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கருணாநிதி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு அடுத்த லைனை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாலி அவர்களை கட்டி பிடிச்சி கன்னத்துல முத்தம் கொடுத்து இந்த பாடலை பத்தி சொல்லி பாராட்டினாராம். எதுக்காக வந்து முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் அளவின்றி கொடுப்பவன் சொல்லிட்டு ஒரு லைன் எழுதியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வாலி அவர்கள் வந்து அப்ப நீங்க இந்த முத்தத்தை நம்ம கருணாநிதி அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம வாலி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி பகைவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை ரொம்பவே நேசிச்சிருக்காங்க. ஸோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம எம்ஆர் ராதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவருக்கு த்ரோட்ல பட்டு அப்ப இருந்து தான் வந்து எம்ஜிஆர் அவர்களால பாத்தீங்கன்னா சரியா பேச முடியாம போயிருக்கும். ஸோ இந்த விஷயம் நடந்து எம்ஆர் ராதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு. அப்ப ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு சேரிட்டி மேரேஜ் வந்து நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர் ராதா அவர்களும் வந்திருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்த அப்புறமா அப்பதான் அவங்க 2 பேருமே முதலா மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க திரையுலகில் இருந்த மொத்த பேருமே அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை பார்த்த உடனே எம்ஆர் ராதா வந்து என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப சாதாரணமா தன்னோட 2 கையும் கூப்பி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தமிழ் திரையுலகத்தினர் எல்லாரும் இதை பார்த்ததும் இந்த மாதிரி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தகச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ஒரு புரட்சி தலைவர் தான் அப்படிங்கிறதுல
அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அப்ப இருந்த பாட்டிங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ண புதுசுல படம் நடிக்காம இருந்ததால நிறையவே பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் கடனால ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தமிழ்நாட்டுல அதிக இடங்கள்ல பரவி இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட ஆபீஸ்க்கு வெளியே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்பயும் போல நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அதை பார்த்ததுமே அந்த அம்மா ஏன் அங்க நிக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அந்த பாட்டி வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட, நீ பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறியாமேப்பா, இந்தா என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த பாட்டிமாருங்க எல்லாமே அவரை தன்னோட மகன் அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்த்துருக்காங்க. இது மாதிரி எம்ஜிஆர் அவர்களை பத்தி எக்கச்சக்கமான கதைகளை வந்து சொல்லிட்டே போலாம். ஸோ இது மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் இப்ப வரைக்கும் நம்ம யாருக்குமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை கௌரவிக்கிற விதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இனிமே பார்க்கலாம். 1988 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கி இருக்காங்க. 1990 மற்றும் 2017 இவருடைய ஸ்டாம்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில கோகுல கண்ணன் ரோட் அப்படின்ற இடத்த வந்து எம்ஜிஆர் சாலை அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களோட சிலை இருக்கக்கூடிய இடத்த எம்ஜிஆர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி இருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி நிறைய இடங்களுடைய பஸ் ஸ்டாண்ட்க்கு எம்ஜிஆர் அவர்களோட பெயரை சூட்டி இருக்காங்க. அப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை வந்து 2017 எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 இந்தியன் கவர்மெண்ட் வந்து சென்னை சென்ட்ரல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 சென்னை சென்ட்ரல் மெட்ரோவை வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோன்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 அஇஅதிமுகவோட ஹெட் குவார்ட்டர்ஸை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு வந்து 1990 டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் பாடல்களில் பாடி வச்சுட்டு போன 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் அப்படின்ற வரிகளும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இப்படின்ற வரிகளும் நம்ம தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமானதாவே இருக்கும். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இப்ப வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ நம்ம எம்ஜிஆர் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.